Peppers Entertainment Television. Turn on the heat. அன்பு கலந்த நம்மளுடைய பெப்பர்ஸ் டிவியின் சிரிப்பு பட்டிமன்றத்தின் தமாசு பட்டிமன்றத்தின் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை உங்கள் பாதங்களிலே சமர்ப்பணம் செய்து இந்த நிகழ்ச்சியை தொடரும். கை தட்டுறாங்கள பேமெண்ட் வேணுமா வேணாவா? அதாவது முக நக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அக நக நட்பது நட்பு. யார் சொன்னது? இப்ப நீ தான் சொன்ன. இப்ப நான் தான் சொன்னேன். இது ஐயன் திருவள்ளுவர் சொன்னது. இன்னைக்கு வந்து ரொம்ப அழகா இந்த பட்டிமன்றத்துல என்ன தலைப்பு வைக்கலாம் நான் இவ்வளவு நேரம் யோசிச்சு 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 பார்த்ததுல அப்புறமா சொல்றேன். அந்த பொண்ணு கூட போயிரு நீ இல்ல பின்ன அந்த நான் இங்க பட்டிமன்றம் அதுக்கு நீ நான் யோசிக்கிறேன் அந்த பக்கம் திரும்பி தலைப்பு இல்லை. இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். அதாவது விஷயத்தை சொல்லிட்டு அப்புறம் தலைப்புக்கு சொல்லுவேன். அதாவது தலைப்பை சொல்லிட்டு அப்புறம் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வரேன். இல்லைன்னா இந்த முகர கட்டிங்கலாம் ரொம்ப ஃபீல் பண்ணும் நம்மள இன்னும் சொல்லி அதிகம் அழுவது இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சஸ்பென்ஸ் தான் சொல்லுவேன். சீரியலால் அதிகம் அழுவது ஆனா பெண்ணா எப்படி? இப்ப வந்து இந்த பக்கம் வந்து இந்த அணியை தாங்கிறதுக்காக நம்மளுடைய ட்ரௌசர் பாட்டி வாழ்க்கை நல்லா வாழ முடியாத வக்கில்லாத மனுஷன். இந்த ஊரே மதிக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு மிதிச்சு தூக்கி போட்டாலும் கொஞ்சம் கூட கலங்காத நல்ல தங்கமான மனுஷன் நம்ம ட்ரௌசர் பாண்டி கோதண்டம் அவர்கள். எல்லாமே நான் சொல்றது கரெக்ட் தான். இவர் வந்து எந்த அணிக்காக பேச போறாருன்னா அதிகம் சீரியலால் அதிகம் அழுவது பெண் அப்படின்னு பேச மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும். ஆண் அப்படின்னு தான் பேசும் சொல்லுவேன். ஆமா ஒரு தலைப்பு குத்துருவேன். நீ யார் டீம் நீ யார் பேசணும். நம்மளோட பட்டிமன்றம்லாம் விசப்பரிச்ச மாதிரி மக்களுக்கு நல்லதை சொல்றதுக்காக தான் அது. புரியுதா? சிரிச்சிட்டு மட்டும் போக கூடாது, சிந்திக்கணும். இப்படி ஒரு பட்டிமன்றத்தை எதுக்கு போட்டாங்க அப்படின்னு அவங்க சிந்திக்கணும். ஏன் போட்டாங்க? இது ஒரு தீர்ப்பு இப்படி ஒரு வித்தியாசமா இருக்கு, இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு வந்து நிறைய பட்டிமன்றங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிக்க வேண்டியது. சோ இவங்க வந்து ஆண் தான் சீரியலை பார்த்து அதிகம் ஆடுறாங்கன்னு இவரும் அந்த பக்கம் இருக்கிற நம்மளுடைய லாவண்யா அவங்களும் மங்களகரமா வந்திருக்காங்க. மஞ்ச கலரு கம்மல், மஞ்ச கலர் மோதிரம், கை இறக்குமா போதும். நான் இவ்வளவு நேரம் பார்த்த கூட இதுல கவனிக்கல, நீ இவ்வளவு கவனிச்சிருக்கிய. இந்த பக்கம் அதிகம் சீரியலால் அழுவது ஆண்கள் தான் அப்படின்னு அவங்க பேசினாலும் பெண் அப்படின்னு பேசுறதுக்காக இவங்க இருக்காங்க. இந்த பக்கத்துல நம்மளுடைய வாத்தியார் ஆசிரியர் வந்து இவர் வந்து வந்தவாசில இருந்து இங்க வந்திருக்காரு. ரொம்ப சீரும் சிறப்புமா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இன்னைக்கு வந்து சின்னாபண்ணமா அழிகிறாருன்னா இது போல ஒரு நகைச்சுவையான விஷயங்களை மக்களுக்கு சொல்றதுனால சொல்ல மாட்டாரு. நல்ல மனுஷன் சிவகுமாரன். அந்த பக்கம் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நம்மளுடைய முருகன் அவர்கள். எங்க போனாலும் மக்கள் இவர் எப்போ வருவாங்கன்னு கேட்பாங்க. பட் இவரை பார்த்தாங்கன்னா எங்க போனாலும் எப்ப இவர் போவாரு கேக்குறாங்க. ஏன்னா கூட இவர் கூட போறதுக்கு அந்த அளவுக்கு ரசிகர்களை பக்கத்துல வச்சிருக்காரு. வீட்டுல ஒரு 50-60 பேராவது இருப்பாங்க. எது கடன் வாங்குறதுக்கு. காரணம் இல்லாம நான் வைக்கிறதே இல்ல தலைப்பு. புரியுதா? காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, காரியம் இல்லாமல் காரணம் இல்லை. சரி நீ பேசு, நான் கிளம்புறேன். என்ன பேசு நான் பேசிட்டு பாத்தியான்னு கேட்டா விளக்கம் கொடுத்தேன். சும்மா பார்த்தா அதுக்காக நீ பேசுறியா? காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, காரியம் இல்லாமல் காரணம் இல்லை நான் சொன்னேன். அப்ப நீங்க உட்காந்து சொல்லு. ஓகே. சோ இப்போ இந்த ஒரு அழகான தலைப்பு எடுத்துக்கோ. பெண் தானே பண்ணி எடுத்துருக்க. அறிவு கட்டம் உண்டோ நாங்க ஆணுக்கு பேசுறோம். அதான் பட்டிமன்ற நடுவர் எப்பவுமே திட்டாது. நான் சும்மா கேட்பேன். கேட்கும் போது நீ தமாசா இல்லைங்க ஐயா நான் வந்து ஆணுக்கு பேசுறேன் சொல்லு. இப்ப ஃபர்ஸ்ட் கேட்கிறேன். எப்ப நீ இப்ப அதிகம் சீரியலால் அழுவது ஆணா பெண் நீ எந்த தலைப்புல எடுத்துருக்க? அறிவு கட்டம் உண்டோன்னு நான் இப்ப சொல்ல. நாங்க ஆணுக்காக இவன் இவ்வளவு எதிர்த்து பேசியதால் சீரியலால் அதிகம் அழுவது பெண் தான் என்று பேசுவதற்கு நம்மளுடைய இந்த அணியை தலைமை தாங்கி நடத்திருக்கும் சிவகுமார் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். வாங்க. சீரியல்ல அழுவது ஆனா பெண்ணா? இல்லனே, சீரியல்ல அழுவது ஆனா பெண்ணா? சீரியலால் அழுவது ஆனா பெண்ணா? நன்றி நடுவர் அவர்களே. இதுக்குதான் ஒரு நடுவர் வேணும். ஒரு அம்மா இப்படிதான் வந்து சீரியல் பார்த்துட்டு அழுதுட்டே இருந்தாங்க. சரி. ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரே சத்தம், ஐயோ எம்மா ஐயோ எம்மா ஐயோ எம்மான்னு ஒரே சத்தம். என்ன எதிரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி போய் பாக்குறாங்க. ஆனா இந்த அம்மா மட்டும் அழுதுகிட்டே இருக்கு. டிவி பார்த்து முறைச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கு.
கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த சீரியல் போடுறான், அதையும் பார்த்துட்டு இருக்கு. அப்புறமா பார்த்தா வெளியில பார்த்தா சட்டை பேண்ட் எல்லாம் கிழிஞ்சு அவங்க வீட்டுக்காரன் வரான். அப்ப அவங்க வீட்டுக்காரர் அடி பாவி மாவள இன்னும் ஒரு சீரியல் போட்டுருந்தா என்ன உயிரோட ஹாஸ்பிட்டல் தான் பார்த்துருக்கணும் அப்படின்னா. இப்படி இருக்கு நிலைமை. இப்ப ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா அவன் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கிரிக்கெட் பார்ப்பான் அதிகபட்சம், அப்படிலாம் நியூஸ் பார்ப்பான், இல்லைன்னா காமெடி பார்ப்பான். ஆனா சீரியல் வந்து ஆண்கள் வந்து அதிகம் பாக்குறதே இல்ல. அதிகம் பாக்குறது வந்து பெண்கள் தான் நடுவர். ஆமா ஆமா ஆமா, புள்ளி விவரம் அதான் சொல்லுது. சீரியல் பாக்குறது அதிகம் பெண்கள் தான், ஆனா அழகு சீரியலா அழகு பெண்கள் தான். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து 5000 ரூபாய் வாங்கிட்டு அழுது, இது மாசம் 100 ரூபாய் கொடுத்துட்டு அழுதுட்டு கிடக்கு. எப்படி சொல்ற பாயிண்ட பிடிச்சாரு. அந்த அம்மா நடிக்கிற அம்மா ஆர்டிஸ்ட் 5000 ரூபாய் பேமெண்ட் வாங்கிட்டு அங்க அழற மாதிரி நடிக்குது. இவர் கேபிளுக்கு 100 ரூபாய் கட்டிட்டு இந்த அம்மா வீட்டுல உட்காந்து அதை பார்த்து அழுது. இப்படிதான் ஒரு கணவர் சொன்னாரு, எனக்கு எப்பயுமே அந்த விளம்பரம் தாங்க சோறு போடுது அப்படின்னாரு. விளம்பரத்தில் நடிக்கிறவரா இருக்கும். இல்லங்க நடுவர் அவர்களே, அந்த அம்மா டிவி பார்த்துனா வச்சுங்களா, விளம்பரம் வரும்போது மட்டும்தான் அந்த அளவுக்கு சோறு வைக்கும். அடுத்த விளம்பரம் வரும்போது தான் குழம்பு கொண்டு வந்து வைக்கும். அதுக்குள்ள கண்ணை கசிங்க தான் நேரம் சரியா இருக்குது. அது அழுதுட்டே இருக்குது, நேரம் சரியா இருக்குது. இந்த சீரியலை பார்த்து புருஷனை கூட கவனிக்க முடியாம சீரியலை பார்த்து ஓணும் ஒப்பார் வைக்கிறது எனக்கு தெரிஞ்சவங்க கூட நிறைய பேர்னே அப்படித்தான். சீரியலை பார்த்துட்டு அந்த அம்மா அழுது, என்னக்கா இன்னைக்கு என்ன ஒரே ரொம்ப இருட்டு லைட்டா இருக்கு, லைட்டு விலை கூட ஏற்றலன்னா, இல்லப்பா இன்னைக்கு சீரியல்ல ஒருத்தர் இறந்துட்டாங்க, அதனால எது நடிக்கிறது அந்த கதையில இறந்துட்டா கூட அந்த வீட்டுல விலை கேட்டாம இருக்காங்க. அழகா பொம்பளைங்க பார்த்துருக்காங்க. வீட்டுல வந்து சீரியல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த அம்மா, அப்ப அந்த நேரம் போது அந்த வீட்டை போய் நீ கவு தட்டி பாருங்களா, என்ன வரும்னா எங்க ஐயா யாரா இருக்கீங்களான்னு கேட்பாரு. அவர் போய் ஒருத்தரும் இல்லன்னு அந்த அம்மா. அப்ப சத்தம் மட்டும் வருது, அது அப்படிதான் வரும். போயா ஏதோ புனிதமான வீடு தொட்டு கும்பிட்டு வந்து நேர வேண்டியதுதான். நிறைய வீட்டுல இப்படிதான் நடக்குது. இப்படிதான் ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, சீரியல் பார்த்துட்டே அழுதுட்டே இருந்துச்சு. திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு. கரண்ட் கட் ஆன உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுங்களா, செல்போனை எடுத்து அவங்க அம்மாவுக்கு போன் போடுது. பக்கத்து ஊர்ல வந்தவாசிலிருந்து செய்யாருக்கு போன் போடுது. போன் போட்டு எம்மா என்னம்மா குழம்பு வச்ச, நீ கத்திர குழம்பா, அதோட நிறுத்திருக்கலாம். எம்மா அவ என்னம்மா அந்த கதையை சொல்லுமான்னு கேட்டுட்டு ஓனாரா. கரண்ட் கட்டானா கூட போன் பண்ணி அவங்க மாமனார் வீட்டுல இருக்கும்போது அம்மா கிட்ட போன் பண்ணி என்னம்மா கதையில ஆச்சு, அவளுக்கு என்ன ஆச்சு, ஐயோ அம்மான்னு வாயிலையும் வயிற்றுல ஆச்சுன்னு அழகு பெண்கள் தான். ஆமா ஆமா ஆமா, இது மாதிரிதான் ஒரு நடுவர் அப்பப்ப எடுத்து கொடுக்குறாரு பாருங்க. ஆமா, அதுக்கு தானே உட்காந்துட்டு இருக்கோம். இன்னொரு அம்மா பாத்தீங்கன்னா ஒரு நாள் பஸ்ல ஏறி உட்காந்த உடனே அந்த அம்மா ஓடு ஒரே தேம்பி அழுது. என்னம்மா பஸ்ல என்னம்மா அப்படி போட்டு ஓன்னு அழறீங்க, என்னம்மா விஷயம் கேட்டாங்க. இல்லங்க நான் தினம் வந்து அந்த சீரியல் பார்த்துட்டே இருப்பேன், இன்னைக்குன்னு பார்த்து அந்த சீரியலை முடிச்சிடறாங்க, நீ ஏமா கவலைப்படுற, இன்னொரு சீரியல் போட போற, அதை பார்த்து அழ போற, நீ ஒன்னும் வருத்தப்படாதமா இருந்தாலும் அப்படின்னு அப்பயும் அது அழ நிறுத்தல. இப்படி போயிட்டு நிலைமை. எந்த ஆணும் வந்து சீரியல் பார்த்து ஆறுதே கிடையாது. ஆமா, ஏங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி தாங்க எதையாவது நம்மளால மாத்த முடியும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரிமோட்ல ஒரு சேனல் கூட மாத்த முடியாது. கரெக்ட். பொண்டாட்டி கையில போனதுக்கு அப்புறம் முடிஞ்சு போச்சு கதை, முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் இவங்க பேச எதையும் நம்பாதீங்க. அவ்வளவுதான். நடுவர் அவர்களே தயவு செய்து சொல்றாங்க, நீங்க அனக்காவூர் எங்க ஊர் பக்கம் வரணும், அத மனசுல வச்சுக்கிட்டு தீர்ப்பை எங்க பக்கம் சொல்லுங்க. இல்லன்னா நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அவ்வளவுதான். நன்றி, வணக்கங்க. ரைட். அண்ணன் வாத்தி சிவகுமார் அண்ணன் சொன்ன மாதிரி அதிகம் சீரியலால் அழுவது பெண்கள் தான், ஆண்கள் கிடையாது. என்னைக்குமே சீரியலை பார்க்கலன்னு கூட கேட்க மாட்டாங்க, என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. இவர் சொன்ன மாதிரி இல்லாதப்போ, கரண்ட் கட் ஆனப்போ, கேபிள் வராதப்போ, இவங்க ஊர்ல இருக்கிறப்ப கூட கதை என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கறவங்களாம் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். இதே போல ஆண்களை எடுத்துட்டோம்னு வச்சுக்கலாம், சீரியலை பத்தி அப்படியே இவங்க மேட்சுக்கு அடிக்ட் ஆனா கூட, கிரிக்கெட்டுக்கு அடிக்ட் ஆனா கூட ஆண்கள் அதை பார்த்துலாம் அழமாட்டாங்க, இல்லை கேட்டுலாம் அழமாட்டாங்க. ஒருவேளை அவங்க வெளியே என்ன மேட்ச் ஸ்கோரு, அவ்வளவுதானே, அடட அவுட் ஆயிட்டான் அவன், சரி விடு அடுத்த மேட்ச்ல பார்க்கலாம். இப்படி ஆண்கள் சமாதானமாக போகின்ற காலத்துல சீரியலால் அதிகம் அழுவது பெண்கள் தான் அப்படின்னு 100% அடிச்சு சொல்லியிருக்காரு. என்ன நல்லா தெரியும் அவருக்கு, அதனால என்ன கூப்பிட்டு மிரட்டுவாரு. அப்ப நான் மிரட்டினா எனக்கு குடிப்பேன். இல்லப்பா, அப்படி நான் விட்டுற மாட்டேன். ஏன்னா நான் நடுப்புறம் உட்கார்ந்து இருந்தால தீர விசாரிச்சு சரியான முடிவை சொல்லணும், அதுதான் இப்ப விஷயம். இப்ப அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு எல்லாத்தையும் என்னன்னா, ஒழுக்கமா இருக்கிறதுக்கு இவர்கிட்ட எப்படின்னு கத்துக்கலாம். எப்பவுமே சரக்கு அடிக்க மாட்டார், தம் அடிச்சா தவிர, எப்பவுமே சைட் அடிக்க மாட்டார், பொண்டாட்டி ஊருக்கு போனா தவிர. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் வாழ்ந்துகிட்டு இருக்க நம்மளுடைய கோதண்டம் அவர்கள் சீரியலால் அதிகம் அழுவது ஆண்கள் தான் அப்படின்னு சொல்ல பேசுறாங்க. ఈ లోకాల్లో ఉండే దేవుడు ఎవరైనా మనకి ఏం చేస్తున్నాడో అలా అడుగుతున్నాడు. என்ன பட்டிமன்றம், தமிழ் பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கோம். You are watching everything important the land of the country.
not at all for anywhere. ஏய் ஆஸ்திரேலியாவுக்கு போலடா, அது அடுத்த வாரம் தானே போறோம் ஆஸ்திரேலியாவுக்கு. இப்ப இங்கடா நம்ம நந்தனத்துல இருக்கோம்டா, பெப்பர் ஸ்டீவ்ல இருக்கோம்டா. ஓகே ஓகே. உன்னெல்லாம் எல்லா கண்ட்ரிக்கும் பட்டிமன்றத்துக்கு கூடும்போது ரொம்ப டேஞ்சரா இருக்கு பாத்துக்க. ஏதோ எங்க பேசணும் அதான் அங்கங்க பேசணும், புரியுதா? ஓகே. அருமை நண்பர் அவர்கள் யாரு இல்ல ஃப்ரெண்டா வச்சுக்க. நீ யாருன்னா வச்சுக்கப்பா இந்த பொண்ணை தவிர. ரொம்ப தெளிவா சீரியலை பத்தி எங்களை விட அதிகமா ரொம்ப அழகா அருமை சகோதரர் பேசிட்டு போனாரு அண்ணன் சிவகுமார் அண்ணன். ஆமா. 5000 ரூபாவும் 6000 ரூபாவும் பேமெண்ட் சொன்னாரு ஏதோ சீரியல் நடிக்கிறவங்களுக்கு. எனக்கு தெரியல சரியா. ஆர்டிஸ்டுங்களுக்குப்பா அங்க 100 ரூபாய் கட்டிட்டாருன்னா இந்த அம்மா 100 ரூபாய் கட்டிட்டாருல, புருஷன் தான் 100 ரூபாய் கட்டுறான். நம்ம போய் சம்பாதிச்சு கொடுக்குது 100 ரூபா. அவன் சம்பாதிச்சுட்டு வரான், அவன் பொண்டாட்டி கொடுக்குறான், அவன் பக்கத்து வீட்டு பொண்டாட்டிக்கா கொடுக்குறான். ஒண்ணு இல்லப்பா, பொதுவா சொல்றேன். இப்போ அரை மணி நேரம் 3 அரை மணி நேரம் கணக்கு கட்டா கோவம் வரும். ஏன்னா நீங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. நான் சொல்றேன் 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் சீரியல் மட்டும்தான் பெண்கள் அலறாங்க. 1.5 மணி நேரத்துல மட்டும் தான் அழறாங்களா பெண்கள்? ஆமா. அதனுடைய தாக்கம், அதனுடைய பாதிப்பு மீதி இருக்குது எத்தனை மணி நேரம்? 22.5 மணி நேரம். அப்ப 22.5 மணி நேரம் ஆண் தான் அழுகுறான். ஆமாப்பா, நீ சொல்ற மாதிரி இந்த சீரியலை பார்த்து வில்லிங் எல்லாம் வராங்களே, இதை பார்த்து வீட்டுக்காரமா சில வில்லிங் ஆயிடுது. அதனால அழகு நம்மள மாதிரி வீட்டுக்காரங்க தானே. நிச்சயமா. ஒரு சீரியல்ல ரொம்ப முக்கியமான விஷயம், 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுற மாதிரி டெய்லி ஒரு கேரக்டர். அப்போ அந்த கேரக்டருக்கு பேரு நல்ல புருஷன் அப்படின்னு வச்சுட்டாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு லேட்டா வர புருஷனுங்களாம் கெட்ட புருஷனா சொல்லி அந்த அம்மா தூக்கி போட்டு அடிக்குது. எங்க வீட்டுல இருந்தது உனக்கு எப்படி தெரியும்? அடி வாங்கி கையெல்லாம் பாரு அடிபட்டிருக்க. இது ஒரு முக்கியமான விஷயம். என் மனைவி ரொம்ப இலகிய மனது. ஓஹோ. அதனால டிவியில பார்த்து ஜோசியம், ஜாதகம், பேராசி இப்படி நிறைய இருந்தது. இதுல யாருங்க பக்காவா சொல்லுவாங்க அப்படின்னப்ப நான் சொன்னேன். இவர் சொல்லுவாரு என்ன, 5000 ரூபாய் பேமெண்ட் பரவாயில்ல, போனாலும் பரவாயில்ல, அவரை போய் பார்க்கணும் அப்படின்னாங்க. போன உடனே ஜாதகம் எடுத்தேன். ஜாதகத்துல ஜாதகத்துல எடுக்காத உள்ள வை. அதுதான் சரி. அப்புறம் பேர் ராசி தான் சொல்லலாம். என் பேரை சொன்னேன். உன் பேர் யாரு கேட்டான்னா, சரிதான் யாரோ 2 பேரை பத்தி சொன்னான். ஒரு ஆம்பளை பேரு ஒரு பொம்பளை பேரு. ஒண்ணு சேருவாங்களா அப்படின்னு கேட்டா, யாரு எங்க சொந்தத்திலயும் அப்படி கிடையாது, உன் சொந்தத்திலயும் கிடையாது. யார் அந்த 2 பேரும் கேட்டா, மகிழ்ச்சின்னு வர சீரியல்ல வர கதாநாயகன் கதாநாயகி பிரிஞ்சு 6 மாசம் ஆச்சு, என்னைக்கு ஒண்ணு சேருவாங்கன்னு ஜோசியம் கேட்கறாங்க. இப்படி சீரியல்ல அவங்க எந்த அளவுக்கு அடிக்ட் ஆயிருந்தா அவங்க 2 பேரும் ஒண்ணு சேருவாங்க. 5000 ரூபாய் செலவு பண்ணி பார்த்து உன்னால வச்சிருக்கு. நாசமா போச்சு. ஏன் 5000 ரூபாய்? அதுதான் சொல்றேன். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் ஒரு கோயிலுக்கு போலாம் அப்படின்னா, கோயிலுக்கு போயிட்டு பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், தேன் அபிஷேகம், இருக்கிற அபிஷேகம் எல்லாம் பண்ணா. நல்லதானப்பா. அதேதான் நான் நினைச்சேன். பரவாயில்ல, நம்ம குடும்பம் மேல ஒரு அக்கறைன்னா, அந்த சீரியல்ல வர ஒரு முக்கியமான சொத்து தவறி போயிடுச்சு. கைக்கு வருமா வராதா? அதுக்காக அபிஷேகம் நான் பண்ண வேண்டியிருக்கு. ஏன் தலையெழுத்து அங்க பிரதேசம் உண்மையிலே தான் நடந்திருக்கும் போல இருக்க. நடுவரே, உங்களுக்கு நடந்த விஷயமே எனக்கு நடந்திருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு படி மேல எனக்கு. ஓ, மேல் படியில தான் கீழே உருண்டு இருக்கேன். சினிமா பார்த்தா கூட பாப்கார்ன் தான் செலவு. ஆனா சீரியல் பார்த்தா அது புடவைக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க நடுவர் அவர்களே. மகிழ்ச்சி, சந்தோஷம், ஹாப்பின்னு ஒரு சீரியல். அந்த புடவையை கேக்குறா, அது 5000 ரூபாய், பாப்கார்ன் வெறும் 50 ரூபாய் தான். அந்த சீரியல்ல வர ஹீரோயின் அந்த வில்லி கேரக்டர்லாம் கட்டுற டிசைன் புடவை, ஜாக்கெட்ல மணிலாம் தொங்குறது, இதெல்லாம் பல வீட்டுல வந்து வீட்டுக்கார டார்ச்சர் பண்ணி கழுத்துல அப்படியே கைத்த வச்சு அப்படி இறுக்கி அதை வாங்கி எல்லாம் கட்டிதான் பார்த்திருக்கேன். தமிழ் பண்பாட்டுக்குரிய காவியங்களில் மிக முக்கியமானது இன்சைட் 400, அவுட்சைட் 400. ஓஹோ, உள்ள 100 வெளி 400. அகநானூறு புறநானூறு. இந்த ரெண்டுத்தையும் சீரியலை பத்தி ஒண்ணுமே சொல்லல. ஏன்னா அந்த காலத்துல வந்து சீரியலா இல்ல. அப்படி நினைக்காதீங்க. ஏப்பா சொல்லி இருக்கு. அப்படியா? என்ன சொல்லிருக்கு? அப்படி நம்ம நினைப்போம், ஆனா சொல்லல. இப்ப உங்களுக்கு என்ன புரியுது? ஒண்ணும் புரியல, இதோட முடிச்சிட்டு வாழ்றதுதான் புரியுது. அப்படித்தான். சீரியல் எதுவுமே புரியாது, ஆனா புரிஞ்ச மாதிரி உட்காந்து அழுவாங்க. யாரு பாக்குறவங்க இல்ல. அதோடைய தாக்கம் பாதிப்பினால் கணவர்கள் அழுவார்கள், ஆண்கள் அழுவார்கள், மணமகன் அழுவான். இப்படி ஒட்டுமொத்த ஆண் வர்க்கமே அழுது கொண்டு இருக்கிறது. அவர் சொன்னார், சோறு போடுறதுக்குள்ள இல்ல, இன்டர்வல்ல ஏதாவது ஆடு போனாதான் சோறு போடுறாங்க. அப்ப பாதிப்பு யாரு? புருஷனுக்கு தானே.
இவன் சீரியல் பார்த்துன்னு இருக்கா, ஆடு டைம்ல திரும்பி போட்டா இவன் குழம்பு வருமா ரசம் வருமான்னு பாதிப்பு ஆண்களுக்கு அறிவில்லையா நடுவர் அவர்களே அப்படி அவர் கேட்டார். நான் கேட்கல நடுவர் அவர்களே. அது சரி, நீ கேட்க மாட்டிய, பெரியவங்களை பார்த்தா மட்டையா மடிவிய. அதான் நடுவர் அவர்களே. அதனால இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த அனைத்து அன்புகளுக்கும் மனமார்ந்த நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தெளிவா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி சீரியலால் அதிகம் அழுவது ஆண்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனா அதுக்கு முன்னாடி பேசுன சிவகுமார் அண்ணனே போட்டு தூக்கி வாரிட்டாரு. ஏன்னா அவர் பேசுனதே எல்லாம் இவருக்கு சப்போர்ட்டா தான் போயிருக்கு. அவரும் பாவம் ஆண் தானே. சத்தியமா சொல்றேன், நீ எல்லாம் உயிர் வாழறதுக்கே லாக்கி இல்லாத மனுஷன். முடிஞ்சா 3 முழத்துக்கு கயிறை வாங்கிட்டு இப்படி முன்னாடியே போய் தூக்குல மாட்டி தொங்கிரு. சத்தியமா சொல்லு அப்படின்னு நான் சொல்லல, முருகன் சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு நீ பேசுறது எதுவும் சரிப்பட்டு வரல. சீரியலால் அதிகம் அழுவது ஆணை விட பெண் தான் அப்படின்னு பேசுறதுக்கு நம்ம மிமிக்ரி the one and only and all countries மூடு நானே ஃப்ளோல வரேன். all countries mimicry artist Mr. Murugan, please go on there and speak with that mic. அதாவது தலைவரே, நம்ம கொடுத்த தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகமா டிவி சீரியல பார்த்து அழுத்த ஆண்களா பெண்களான்னு கேட்டீங்க. கரெக்டா லைன்ல வந்துட்டப்பா. வரணும், வந்துட்டாலும் ஆகணும் தலைவரே. எதுக்கு ராஜா பேச வந்துக்கிற? நான் தலைவர் பெண்களை பத்தி தான் பேச வந்துறேன். நீ பொண்களை பத்தி தான் பேசுவேன்னு தெரியுமே. என்ன பெத்த ஒரு தாய் தானே. குடிக்கிற தண்ணி காவிரி அதுவும் ஒரு பொண்ணு தான். குமுற சாமி ஆத்தாவும் ஒரு பொண்ணு தான். நம்மள தாங்குற பூமி மாதம் ஒரு பெண்ணு தான். உன்னோட மச்சினச்சியும் ஒரு பொண்ணு தான். அதனால எப்பவும் லேடிஸ் பக்கம் தான் இருப்பு தெரிஞ்சுங்க. சரி தலைவரே, இப்ப நான் வந்து வீட்டுல வந்து டீ கேட்டேன் ஒய்ஃபு கிட்ட. ஒரு டீ கேட்டீங்க? ஆமா, குடிக்கிறதுக்கு டீ கேட்ட தலைவரே. மத்தவங்க நான் குளிக்கிறதா டீ கேப்பா? கேளுங்க, அவ சீரியல் பார்த்துந்தா. ஏமா தலைவலி இது கொண்டாமான்னு சொன்னேன். பேப்பரை படிச்சா கொண்டாம்பொத்து திருப்பியும் கேட்டேன், ஏமா டீ என்னமா ஆச்சுன்னு. பால் வச்சுக்கிறேன்னு சொன்னான். சரி சரி, திருப்பி எல்லா பேப்பரும் படிச்சு முடிச்சுட்டு ஏமா கேட்டேன் என்னாச்சு மண்ண கொதி வருதுங்க அப்படின்னு சொன்னான். சரி, திருப்பி கொண்டாம்பது கேட்டேன் டீயே வேணாமான்ட்டேன். ஏங்க அப்படின்னா, நீ தான் டிவி ஃபுல்லா பாத்தீங்களே, வீட்டுக்காரனை பார்க்க மாட்டியாமான்னு. அதுக்கு அவன் சொன்னா தலைவர ஒரே வார்த்தை என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொல்லிருப்பா உங்க பொண்ணு? எந்த பொம்பளையாவது போய் டீ கலந்து டீ குடிச்சிங்கிறாளா பாத்துக்கிறியான்னு கேட்டா. ஆம்பளைங்க நீங்க ஆனவனா புசும்ப டீ கடைக்கு போயிடுறீங்க, ஹோட்டலுக்கு போயிடுறீங்க, நாங்க செலவு பண்ணாம உங்களுக்காக வீட்டுல உட்காந்து சமைச்சிட்டு டிவி மட்டும் தான் பாக்குறோம், அந்த ஒரு சுதந்திரம் இல்லையா அப்படின்னு கேட்டா தலைவர. அப்போ அதிகம் அழுது பெண் தான் சீரியலை பார்த்து. ஆமா தலைவர, அவதான் புருஷனை பார்த்து அழறது இல்ல, சீரியலை பார்த்து அழுதுங்க. ஆமா, எனக்கு தலைவலிக்கு டீ கேட்டேன், அவ குடுக்கல. ஆனா சீரியல்ல ஒருத்தன் வந்து தள்ள அடிபட்டு கட்டு போட்டுக்கிறான். அட இருங்க, டீ எப்போனா குடிச்சிக்கலாங்க, அவன் பாருங்க தள்ள கட்டு போட்டுங்கிறான், சாப்பிட முடியாம படுத்த முடியாது சொல்லு. அதை நினைச்சு அழுதாங்க ஒரு பெண்ணு குடும்பத்தி. அப்ப இறக்குற அவளுக்கு தானே இருக்குது. ஆமா ஆமா, இப்படித்தான் ஒரு ஃப்ரெண்ட கேட்டேன். யாரா கேட்டேன்? ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு? ஏன்டா அவனுக்கு பத்திரிக்கை வீட்டுக்கு போனா, நீ வீட்டுல இல்ல ஏன்டான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க ஒரு வார்த்தை சொன்னான், டேய் நான் திங்கக்கிழமைல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வீட்டுல இருக்க மாட்டேன், சனிக்கிழமை கூட இருக்க மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் இருப்பேன்னா. ஏன்டான்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா, அன்னைக்குதான் வந்து டிவி நான் பார்க்க முடியும், மொத்தம் வைஃப் பார்க்கறத விட்டுருவேன், என் வைஃபுடைய சந்தோஷம் தான் முக்கியம், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி வைஃப் கண் கலக்க கூடாது. அப்ப வைஃப் சந்தோஷமா இருக்காங்களா அழறாங்களா? இல்ல சந்தோஷமா தான் விட்டு நான் வெளியே போனேன். ஆனா அவரோட சீரியலை பார்த்து எல்லா சீரியலை பார்த்து சீரியஸா எழுதுங்கிற தலைவர. பாருங்க என்ன சொல்றாரு, புரியுதா? என் வைஃப் வெங்காயம் கூட கண்ணுல தண்ணி வருது நான் பார்த்து இல்ல, அவனா டிவி எல்லாம் பார்த்து அழும்போது அவ கண்ணுல தண்ணி வருது பாருங்க. ஏன் அதை சிரிச்சு சொல்ற? உன் பொண்டாட்டி அழுதா அவ்வளவு சிரிப்பா உனக்கு? சிரிக்கல தலைவர், எனக்கும் சோகமா வருது. அவ்வளவு இறக்கமான பொண்ணுங்கன்னு சொல்ல வந்த தலைவர. அதாங்க ஆண் வந்து இப்ப சாவு வீட்டுக்கு போறோம்னு வச்சுங்க, எத்தனை ஐயோ மாடி அச்சனை விட்டு பெண்கள் தான். ஆம்பளை ஜென்டில்மேனா போயிட்டாரா? எப்படி போயிட்டாரு? ஏன் நம்ம தாங்கக்கூடிய சக்தி இருக்குது, ஆனா பெண்ணினத்துக்கு அந்த சக்தி கிடையாது. அதனாலதான் சீரியலை பார்த்து சட்டு புட்டுன்னு அதிகமா அழறாங்க. ஆமா, அதனால வந்து பெண்கள் எப்போ இறக்க மனம் பட்சவங்க, அழுவத்துல வந்து அவங்க தான் ரொம்ப இறக்க மனம் பட்சவங்க சொல்லி என் பேச்ச முடிச்சுக்கிறேன். உங்களை பெத்த ஒரு தாய் தான், பார்த்து சொல்லுங்க தீர்ப்ப. பெப்பட்டி ரசிகர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முருகன் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு தெளிவா ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நல்லா புரியுது. பெண்கள் இரக்க குணம் அதிகமாக இருக்கிறதால் நம்ம டிவி சீரியலை பார்த்து டக்குன்னு அழுதுறாங்க, ஆண்கள் அழறதில்ல. அதனால சீரியலால் அதிகம் அவதிப்படுவதும் அழுவதும் பெண்கள் தான் அப்படின்ற சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான்.
இப்போ டிவி சீரியலை பார்த்து தன் வாழ்க்கையில நடந்த மாதிரி பெண்கள் அழறது உண்மை, ஆண்கள் அழறதில்ல. ஆனா நீங்க ஆண்கள் தான் அப்படின்றது, பெண்ணாக இருக்கின்ற இவர் ஆண் தான் சீரியலால் அதிகமாக அழறாங்கன்னு சொல்ல போமா? நடுவரே எனக்கு ஒரு சின்ன டவுட். இப்ப இவங்க 2 பேரும் பேசினாங்களே, கரெக்டான தலைப்பு என்ன சொல்லுங்க முதல்ல. பேச வந்த தலைப்பு என்ன? என்னம்மா? சீரியலால் அதிகம் அழுவது ஆண்களா பெண்களா? அதானே கண்டி, இறக்க குணத்தால அதிகம் அழுவது ஆனா பெண்ணா கிடையாது. அது மட்டும் இல்லாம சீரியலை பார்த்து அழுவது ஆனா பெண்ணா கிடையாது. கரெக்டா. ஏமா நீ நல்லா பேச, நீங்க வந்துறியா? நிறைய பாயிண்ட் எடுக்கல. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, நீங்களும் உங்க பதவி நான் புடுங்க விரும்பல. ஓ சரி சரி சரி. சீரியலால அதிகம் அழுவது ஆண்களே. புரியுதா? ஒரு சீரியல் நான் பாப்பேங்க, நல்ல ஒரு சூப்பரான ஒரு சாரி இல்ல ஒரு காஸ்மெட்டிக்ஸ் ஒரு காஸ்டியூம் வந்தா உடனே கூப்பிடுவேன். அப்படி இன் கேஸ் என் வீட்டுக்கார் வீட்டுல இல்லன்னு வச்சுக்கோங்க, இப்பதான் டெக்னாலஜி வளர்ந்துருச்சுல்ல. நான் வீட்டுக்கார் உங்க கூட இருக்காரா? இருக்காரு. அப்புறம் இதெல்லாம் யார் வாங்கி கொடுக்கறது? அதானே, அதுக்காகவாது வீட்டுக்கார வச்சுங்க. சீரியல் வரும்போது நான் என்ன பண்ணுவேன், ஸ்மார்ட் போன் டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறது. வந்தோடனே காட்டுவேன். அவர் வேற ஏதோ நான் காட்ட போட்டோ எடுத்துட்டேன், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு போல, என்னன்னு இதே காஸ்டியூம் எனக்கு அங்க போகும்போது வேணும். இல்லனா நீ நாளைக்கு வீட்டுக்கே வரப்படாது. வந்தா அங்கேயே அம்பர் வச்சு கையில தூக்கிக்கலாம். வந்தா அதோட வா, இல்ல போ. வீட்டுக்காருக்கே இந்த அப்ப அதிகம் அழறது யாரு? டிவி பார்த்ததுனால ஆண்கள் தான். அதே டைம் என்ன பண்ணுவோம், சீரியல் டைம்க்குள்ள சமைச்சு முடிச்சேன் நான், இன்னைக்கு என் புருஷனுக்கு சோறு. ஓ சீரியல் ஆரம்பிச்சிச்சு, அவ்வளவுதான். சோத்துல மண்ணு. அந்த கழுதை சாப்பிட்டா நமக்கு என்ன சாப்பிடலாம்? பசிக்குது, டீயாவது போட்டு கொடு, கிச்சன்ல பால் இருக்கு, போய் போட்டு குடிச்சுக்கோ. மா பசிக்குது, சோறு போடுமா. சீரியல் பிரேக் வரட்டும், சாப்பாடு போடுறேன். ஓகே, பிரேக்ல சாப்பாடு போடுவோம். அடுத்த பிரேக்ல தான் குழம்பு ஊத்துவோம். அது வரைக்கும் சாப்பாட்டை வரைக்கும் பார்த்துட்டு வெறும் சாப்பாடு சாப்பிட்டோம். அவ்வளவு அவசரமா தான் ஏஞ்சி போய் குழம்பு ஊத்தி சாப்பிட்டோம். ஓ ஏன் நாங்க தான் ஊத்தணுமா? எங்களுக்கு சீரியல் முக்கியம். ஓஹோ, நீ தான் அழுவணும். அழுவுறாங்க. எப்போ இந்த பெண்களை கட்டினாங்களோ அப்போ ஆண்கள் அழறாங்கப்பா. எப்ப பெண்களை கட்டினாங்களோ ஆண்கள், எப்ப பெண்கள் சீரியல் பார்க்க ஆரம்பிச்சாங்களோ அப்போல இருந்து ஆண்கள் தான் அழகுது. சூப்பர். இந்த முருகன் சார் பேசினார்ல, வீட்டுக்கு போவாரு, அவங்க வைஃப் சீரியல்ல பார்த்த புடவை கேட்டா அவர் தானே வாங்கி கொடுக்கணும். ஆமா, அப்ப அழுவுறது அவரா அவர் வைஃபா? அழுவுறது இவர் தானே. தீர்ப்பு சொல்லிட்டீங்களா நடுவர் அவர்களே? வாங்க போலாம். உக்காரியா? ஆமா, பேசி முடிச்சிட்டியா? வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ரைட்டு. சீரியஸா சொல்றேங்க, விளையாட்டா சொல்றணும்னு நினைக்காதீங்க, தமாசா பேசணும்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு பட்டிமன்றத்தோட தீர்ப்பு சொல்லும் பொழுது அதுல ஆழமா போய் யோசிச்சு தான் நாங்க தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கோம். யார் நீ? சொல்லு. 50-100 பேராசிரியர்களை வைத்து அலசி ஆராய்ந்து எது சரியான பதிலோ அதை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம், தீர்ப்பா வழங்கிட்டு. ஆக உண்மையா சொல்றேங்க, யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். இது போல ஒரு தீர்ப்பு கண்டிப்பா எல்லார் வீட்லயும் நடக்கும். சீரியலால் அதிகம் அழுவது ஆண்களா பெண்களா என்று கேட்டால் குழந்தைகள் தான் சொல்லி ஒரு தீர்ப்பை சொல்றேன்.